ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிதா சமையலறை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி ரொம்ப சுவையான ரவா அப்பம். ரொம்ப அருமையான ஸ்வீட். வெள்ளை ரவை, ஜாகரி, வெல்லம் யூஸ் பண்ணி செய்யக்கூடிய ஒரு சிம்பிள் ஈஸி ஸ்வீட் ரெசிபி. பட் ரொம்ப நல்லாயிருக்கும். மேலே நல்லா கிறிஸ்பியாக, உள்ள சாஃப்டாக, சாப்பிட ரொம்பவுமே சுவையாக இருக்கும். செஞ்சு வச்சுக்கிட்டால் ஒரு 3-4 நாளைக்கு தாங்கும். நல்லா அந்த கிறிஸ்பியாக சாஃப்டாக அப்படியே இருக்கும். நம்ம வச்சும் கூட சாப்பிடலாம். அதிரசம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஸ்வீட்டும் பிடிக்கும். அதே மாதிரி தான் இருக்கும் கிட்டத்தட்ட. பட் ரொம்ப சிம்பிள் ஈஸி ப்ரொசீஜர் நம்மளுக்கு ரவா அப்பம் செய்யறதுக்கு. ஸோ வாங்க ரெசிபி எப்படின்னு பார்க்கலாம். இப்போ இங்கே 1 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கிறேன். ஜாகரி எடுத்துருக்கிறேன், பொடிச்ச வெல்லம். இப்போ 1 கப்பு வெல்லத்துக்கு அதோட ஈக்குவல் குவான்டிட்டி எந்த கப்பால் அளந்தமோ அந்த கப்பில் நிறச்சி 1 கப்பு தண்ணி. இதை அடுப்பில் வச்சு நம்ம சூடாக்குனோம்னா அது சீக்கிரமாக கரைஞ்சிரும். ஸோ கரைஞ்சி வருது. இந்த ஸ்டேஜில் ஒரு 1/2 ஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கிறேன். இது சர்க்கரையோடு பொடிச்சு வச்ச ஏலக்காய் பொடி. ஸோ ஒயிட் கலரில் இருக்குது. ஸோ நல்லா இது கலந்து விட்டுறலாம். ஜஸ்ட் ஒரே கொதி வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ ரவை ஆட் பண்ணிடலாம். ரவை 1 கப் அளவுக்கு சேம் குவான்டிட்டி. 1 கப்பு ஜாகரி, 1 கப்பு தண்ணி, 1 கப்பு ரவை. வெல்லம் உருகி வரும்போது அதுவும் கொஞ்சம் லிக்விட் ஆகும். ஸோ 1 கப்பு தண்ணியே நம்மளுக்கு போதுமான அளவு இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேணும்னு நினச்சிங்கன்னா ஒரு 1/4 கப் அளவுக்கு மட்டும் விடுங்க. தண்ணி அதிகம் விட வேண்டாம். இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூனுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன். கோதுமை மாவு சேர்த்து நல்லா இப்படி கலந்து விட்டுறணுங்க. நல்லா மாவு அந்த ரவை, கோதுமை மாவு, வெல்லம் எல்லாம் ஒன்று சேர்ந்து நல்லா கெட்டியான பதத்துக்கு வரணும். அதுக்கப்புறம் தான் அதை அந்த ஷேப்புக்கு நம்ம செஞ்சு எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது மேலே நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ள சாஃப்டாக வெந்து கிடைக்கும். ஸோ தண்ணியெல்லாம் நல்லா ஓரளவுக்கு வத்திருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம மூடி போட்டு சிம்மில் அடுப்பை வச்சிடலாம். ஜஸ்ட் ஒரு நிமிஷத்துக்கு மேலே மட்டும் இருக்கட்டும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், தண்ணி நல்லா ஆல்மோஸ்ட் ரெடியூஸ் ஆகிடுச்சு. இப்போ 1 ஸ்பூன் நெய் விட்டு நல்லா இப்படி கலந்து எடுத்துடலாம். கலந்து விடும்போது இப்படி நல்லா சுருண்டு வரும். பாருங்கள், பாத்திரத்தில் ஒட்டாமல் நல்லா இப்படி சுருண்டு வருது. ஸோ கரெக்டான பக்குவத்தில் மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி விட்டுட்டு நல்லா ஆற விட்டு இப்படி தட்டில் எடுத்து போட்டு நல்லா இப்படி பிசைஞ்சுக்கணும். கை விட்டு நல்லா அழுத்தி பிசையணும். ஸோ அப்போ மாவு இன்னுமே நல்லா சாஃப்ட் ஆகிடும். தண்ணி அதிகமாக விட்டுருந்தா கொஞ்சம் கொழன்னு இருக்கும். அப்போ நம்ம எண்ணெயில் போட்டு பொரிக்கும் போது பிரிஞ்சு போயிடும். ஸோ கொஞ்சம் கெட்டியான பக்குவத்தில் தான் இந்த மாவு இருக்கணும். பாருங்கள், மாவு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சாச்சு. இப்போ இது 2 போர்ஷனாக பிரிச்சிடலாம். இப்படி பூரிக்கட்டையில் வச்சு தேய்ச்சி விட்டுறலாம். இப்படி திக்கான சப்பாத்தி மாதிரி நம்ம தேய்ச்சிருக்கணும். ரொம்ப சன்னமாக தேய்க்க வேண்டாம். ஸோ இப்படி ஒரு டம்ளரோ ஒரு கிண்ணமோ வச்சு இப்படி சின்ன ரவுண்டுகளாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்டால் நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது ஒரே சைஸாக அழகாக இருக்கும். ஸோ இப்படி நல்லா அழுத்தி நம்ம அந்த ரவுண்டு பீசஸ்களை அழகாக அது வெளியே எடுத்துக்கலாம். பாருங்கள், ஈவனாக ஒரே சைஸில் ஒரே மாதிரி திக்னஸில் அழகாக நம்மளுக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதை இனி நம்ம சூடான எண்ணெயில் போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் சூடாக இருக்குது. இப்போ அப்பத்துக்கான அந்த மாவை சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். பட் ஒரு டிப் நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். ஆயில் சூடானதுக்கப்புறம் ஸ்டவ்வை நல்லா சிம்மில் வச்சு விட்டுட்டு தான் பொரிச்செடுக்கணும். அப்போ தான் கரெக்டாக ஈவனாக அது நல்லா பொரிஞ்சு மேலே கிறிஸ்பியாக உள்ள சாஃப்டாக வெந்து கிடைக்கும். இல்லைன்னா சீக்கிரமாக கரிஞ்சிடும். ஸோ கண்டிப்பாக சிம்மில் வச்சுட்டு பொரிச்செடுங்க. கொஞ்சம் நிதானமாக பொரிச்செடுக்கும்போது ரொம்ப நல்லா அழகாக நம்மளுக்கு நல்லா ஒரு பிஸ்கட் மாதிரி கிறிஸ்பியாக நல்லா பொரிஞ்சு கிடைக்குங்க. சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த டிப்பை ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், நல்லா உப்பலாக நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. நல்லா 2 சைடு திருப்பி போட்டு நல்லா அந்த கோல்டன் கலர் வர வரைக்கும் பொறுமையாக விட்டு அப்புறம் எடுப்போம். இப்படி 2 சைடும் அந்த கோல்டன் ப்ரௌன் கலர் ரீச் ஆனதுக்கப்புறமா
நம்ம நல்லா இப்படி ஒவ்வொரு அப்பமாக கரண்டியில் எடுத்து நல்லா இன்னொரு கரண்டி வச்சு அழுத்தி நம்ம அந்த எண்ணெய் அத்தனையும் பிழிஞ்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் வைக்கும்போது ரொம்ப நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே சாஃப்டாக இருக்கும். ஒரு 3-4 நாளைக்கு வச்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த ஸ்டெப்பு கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். உள்ளே அந்த அப்சார்ப் ஆகிருக்கிற ஆயிலை இப்படி அழுத்தி பிழிஞ்சு எடுத்துட்டு நம்ம வச்சுக்கலாம். ரொம்ப சூப்பரான சுவையான ரவா அப்பம் ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிள் ஈஸி ரெசிபி இது. நல்ல மேலே கிறிஸ்பியாக உள்ள சாஃப்டாக ஜம்முன்னு இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்ல கொஞ்சம் அதிரசம் மாதிரி இருக்கும். அதே போல் செட்டிநாடு பலகாரங்களில் ரவா அப்பம் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ்ஸு. ஒவ்வொரு சைடும் ஒவ்வொரு மாதிரி பண்ணுவாங்க. இந்த மெத்தடில் ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள், ரொம்பவுமே சுவையாக இருக்கும். ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிடும், ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோட மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.